சில குட்டீஸ் இன்னைக்கு நம்ம சேனல் பங்கமான வீடியோ கிராஃப்ட் ஐடியாஸ்லாம் வச்சுருக்கோம். மொத்தம் 3 கிராஃப்ட் ஐடியாஸில் பார்க்க போகிறோம். நேற்று பண்ண க்ளே மொத்தம் 3 க்ளே வந்து பண்ணோம் இல்லையா. நம்ம வந்து ஒயிட் க்ளே பண்ணியிருந்தோம். அதில் வந்து நான் வந்து ப்ளூ கலர், பர்பிள், ப்ரௌன் மொத்தம் 3 கலர் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ எல்லா கலரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வந்து எந்த கிராஃப்ட் இப்போ வந்து அந்த ஒரு பிளேட்டில் வந்து லைட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி நான் முன்னாடியே பண்ணினா வச்சுருந்தேன். சரி செல்லக்கு டிஸ்க் வீடியோ போடலையே அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருக்கேன். இது வந்து ஒரு நம்ம வந்து டீனா வந்து குடிப்போம் இல்லையா, அப்போ வந்து அழகாக வச்சுக்கலாம். இது ஒரு பங்கமான வீடியோவில் இது மாதிரி செட் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். நான் ஆறு இருக்கும் போது ஒரு மாதிரி எல்லாம் கலந்துருந்து எல்லாம் கலந்துச்சு. சரி நம்ம சில புதுசுக்கு வீடியோ போடலாங்க. இது மாதிரி ஃபுல் நம்ம வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா. இது மாதிரி அழகான கிராஃப்ட் ஐடியாஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுனா நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கலர் போட்டிருந்தேன். அந்த ப்ரௌனை மட்டும் கழிச்சிட்டேன். ஆனால் ப்ரௌன் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரியே இருந்தது. ஏன்னா எல்லா கலருமே லைட்டாக மிக்ஸ் ஆகிடுச்சு ப்ரௌனில். ஓகேங்களா. அதனால ஓகே. ஃபஸ்ட்டு கிராஃப்ட் இது வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 4 days 5 days நல்லா ஆற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டீ ரேக் கம்மியோடு இதுமாதிரி அழகாக நீங்கள் டீ ரேக் வந்து எதாவது வச்சுக்கலாம். இது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு கப்னானு இது அழகாக வச்சு நீங்கள் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணி காஃபி குடிச்சிக்கலாம். இது மாதிரி அழகான கிராஃப்ட் தேவைப்படுதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அழகாக ஆற வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 10 days 5 days 4 days நல்லா வெயிலில் வச்சிங்கன்னா, ஏன் 1 day நல்லா வெயில் வச்சிங்கன்னா அப்போ இது போய் வச்சிங்கன்னா கூட சூப்பராக ஆகிடும். நெக்ஸ்ட்டு கிராஃப்ட்டுக்கு போகலாமா. நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் வந்து நம்ம வந்து ஒரு மணி பேங்க் தான் பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு கிராஃப்ட். செகண்ட் கிராஃப்ட் பார்க்கலாம் வாங்க. இப்போ செகண்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி பேங்க் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இது மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேருந்து அமேசான்லேருந்து வாங்கின ஒரு கார்ட்போர்ட்ஸ் வாங்கிக்கிட்டேன். இந்த கார்ட்போர்டில் நம்ம வந்து இப்போ வந்து கிராஃப்ட் பண்ண பார்க்கலாமா. இப்போ வந்து நான் வந்து இது ஃபுல்லாக ஒயிட் பேப்பரில் வந்து சுற்றி எடுத்துக்க போகிறேன். நாங்கள் அதுக்கு முன்னாடி செலவு ப்ளீஸ் நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ஹோல்ஸு இங்கே வந்து ஒரு நீட் அது மாதிரி போட்டுக்கோங்க. வாங்க செலக்குட்டீஸ். இது பண்ண ஹோல்ஸ் போட்டு இதுக்கு நைஃப்பில் முடிஞ்சிடும் போல குத்தி எடுத்துக்குள்ள. ஆனால் குத்து நல்லா பண்ணல. இதே மாதிரி செல்லக்குட்டீஸ் சேஃப்டி பண்ணுங்க பண்ணும்போது. ஓகேங்களா. இது மாதிரி செல்லக்குட்டி நம்ம அழகாக போட்டு கார்ட்போர்டை காமிக்கிறேன். இப்போ நான் வந்து 2 ஹோல்ஸும் அழகாக போட்டு எடுத்துட்டேன் செல்லக்குட்டி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கஷ்டப்பட்டு ஒரு ஒயிட் பேப்பரை தேடிக்கிட்டு எடுத்துக்க போகிறோம். ஓகே செல்லக்குட்டி ஒயிட் ஷீட் எடுத்துக்கணும். அந்த ஒயிட் ஷீட் பண்ணிங்களா இந்த பேப்பரில் வச்சு கவர் பண்ண போகிறோம். கவர் பண்ணிக்கலாமா. இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிருந்து எனக்கே பார்க்கும்போது ஒரு எரிச்சலாக இருந்துச்சு. நாங்கள் செல்லக்குட்டிஸ் வீடியோ போடாமல் அப்படின்னு சொன்னால் போடாமல். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து செல்லக்குட்டிஸ் நம்ம ஃபெவிகால்னா இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து நம்ம வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் போடுற மாதிரி அழகாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள் செல்லக்குட்டீஸ் இது மாதிரி ஓட்டிக்கோங்க.
ஓகேங்களா? இதுமாதிரி ஃபுல் இது மாதிரி சொல்லிட்டு சலகலப்போ ஓகே எல்லாருக்கும் அடிக்கலாம் வந்துருக்கு. ஆனால் எனக்கு மட்டும் சில குட்டி சொன்னால் டர்ட்டியாக இருக்குது. அது ஏன் தெரிஞ்ச ஓகேங்களா? நான் ஜஸ்ட் பண்ணோம். இந்த கம்மு வந்து பிரிஞ்சே வராத மாதிரி நம்ம வந்து மணி பேங்க் வரலாம். இப்போ இந்த மணி பேங்க் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் குட்டீஸ் நான் வந்து எந்த நான் கஷ்டப்பட்டுட்டே போட்டு எடுத்துக்கிட்டேன். அது கணக்கில் குடிச்சுங்க ப்ளீஸ் உங்களுக்கு டைம் இருக்குது ஓகேங்களா? ஓகே எல்லாம் வீடியோ பாருங்க. ஸ்கிரிப்டாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது மாதிரி ஃபுல்லாக ஒட்டி என்ன ஒரு ஒயிட் ஷீட்டே எடுத்துக்கணும். இந்த ஒயிட் ஷீட்டில் வந்து ஒட்டாத ஒயிட் ஷீட் சைடாக இருந்துச்சு. இந்த சைடு நான் 8 மாதம் ஆகுமா? 8 மாதம் ஆயிடுச்சுமா? இதே மாதிரி சில குட்டீஸ் ஃபுல்லாக ஒட்டி எடுத்துப்போம். அதே மாதிரி சில குட்டீஸ் உண்மையாக இருக்காது. இதை கிராஃப்ட் ஐடியாஸ் தான். ஆனால் நான் மெல்லினா கரெக்டாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு அழகான மண்டி பேங்க் ரெடி.
நிறைய தான் ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு அதாங்க ரொம்ப நம்ம இப்படியே சேவ் பண்ணால் நம்ம ஃப்யூச்சரில் சேவ் பண்ண முடியும். ஏன்னா ஃபிசிக்கலி சேவ் பண்ணுவேன். எனக்கு சின்ன வந்து சேவிங்ஸ் எல்லாம் பிடிக்கும், அதனால் நான் சேவ் பண்ணுவேன். முக்கியமாக எனக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டது அப்படின்னா கூட இன்னும் எடுக்க மாட்டேன். எடுக்க மாட்டோம். இது மாதிரி சிலருக்கு ஸ்கியூட்டியாக ஒட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட் கம்ஸை வச்சு ஃபுல்லாக அப்ராய்டர் பண்ணி விட்டுருக்கோங்க. சில குட்டீஸ் அப்போனா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருப்பாங்க. இப்போ வந்து க்யூட்டான இது வந்து ரெடி. சரி குட்டீஸ், நான் வந்து இந்த வைரல் வந்து நான் கூட எனக்கு ஓகேன்னா அந்த மாதிரி வந்துட்டா ஓகே. சில குட்டீஸ் ஜஸ்ட்டு ரெண்டே பார்க்கணும். போட்டு யூஸ் பண்ணிக்கோங்களா. அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட் பக்கத்தில் இந்த ஸ்லைட்லி ஸ்லைட் இந்த இடத்துல ஏதாவது அவன் நம்மக்கிட்ட சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் ஏதோ சேர்த்துக்க போறீங்களோ அது எல்லாத்தையும் அழகாக இது மாதிரி ஜாப் பண்ணிக்கோங்க. சில குட்டீஸ் நீங்கள் கொஞ்சம் அழகாக கோட் கொடுப்பாங்க. வெளியே நாங்கள் பூ வாங்க கோட் வராது. நான் ரோடு கூட போட மாட்டேன். நீங்களாம் ரோடும் போடும் வாங்க போடுவீங்கன்னா போட்டுக்கோங்க. சில குட்டீஸ் லைட்லி லைட் ரொம்ப தப்பாக சொல்லுவாங்க போல. அதனால் ஸோ கேர்ஃபுல். ஓகேங்களா? ஏன் சொல்ல பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு இடத்துல டேமேஜிங். முக்கியமாக ரொம்ப கம்மி போட்டால் இது மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ₹1 ₹5 அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. ₹2 இப்போ
வந்து ஒரு 1000 rupees to 5 rupees அது மாதிரி நான் வந்து ஃபுல்லாக நம்பர் போட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கியூட் மணி பேங்க் ரெடி. வந்து 1000 rupees போனேன். ஓகேங்களா? இப்போ வந்து நல்லாவே யூனிக்கான க்யூட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து காயின்ஸ், இங்கே வந்து நோட்ஸ் சுருட்டி போட்டுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இதில். இதுக்கு எனக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்குறாங்க, மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க செகண்டுக்கு போகலாம். தேர்ட் கிராஃப்ட் என்ன பார்க்கலாமா? வாங்க. இப்போ வந்து க்யூட்டான பிஸ்தா ஷெல்ஸை வச்சு ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். சாதா கிராஃப்டில் வேஸ்ட்டு பவுடர் டப்பியை வச்சுக்கலாம். இதுக்கு வந்து வேஸ்ட்டு பவுடர் டப்பியை ஸ்லோவாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு வந்து நைஃப் வச்சு வேஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்களா? இதை தாண்டிட்டு ஒரு பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய கிடைக்கும். பவுடர்னால் ஃபுல்லாக கிடைக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஸ்டிக்கி ஆகிடுச்சு. ஓகே சில குட்டீஸ், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஜஸ்ட் பெயிண்ட்டோ ஏதாச்சும் இப்போ சில குட்டீஸ் நான் பண்ணல மாதிரியே பண்ணுங்க. க்யூட்டான வரும். அதுக்கு வந்து இந்த ஷெல்ஸ் இருக்குது. ஷெல்ஸ் இங்கே ஒட்டுமா ஓட்டாது. செகண்ட் இது மாதிரி க்ளீன் பண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டேன். இந்த ஆல் ஷெல்ஸாக எடுத்துக்கோங்க குட்டீஸ். ஓகே, எங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாமா? இந்த பவுடர் டப்பினா நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இது மாதிரி முன்னாடி இப்போ வந்து பொண்ணு பேப்பர் சோப் பண்ணிட்டு அதை நான் வந்து வாஷ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டேன். அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 32 முதல் 34 மேலும் 39 முதல் 40. மோசே மக்களை நோக்கி கூறியது, உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டா? அல்லது இதுபோல் கேள்விப்பட்டது உண்டா? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொலியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மனிதனாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய போர் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டில் தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இல்லை என என்று அறிந்த உங்கள் உள்ளத்தில் இருக்குங்கள். நான் என்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது அவரது வந்து பெயிண்ட் அடிச்சிட்டும் பாருங்க. நான் வந்து தெரியாமல் வந்து கலர் அடிச்சிட்டேன். இது வந்து ஃபுல்லி பிளாக் கலரில் இது மாதிரி அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா?
நன்றி தந்தையே நன்றி இயேசுவே வழிநடத்தும் தூய ஆவியே ஆவியே இது வந்து பிளாக் கலர் முட்டைக்கு நன்றி தந்தையே நன்றி இயேசுவே வழிநடத்தும் தூய ஆவியே இப்போ க்யூட்டான அழகான இது ரெடி and Gentiles. Man is no longer a slave to sin or to the world. Rather, we identify our suffering with Christ and learn to be as Christ through our suffering. In fact, Paul reminds us that the initiation to be hands of Christ is to be involved in the plight of all creation, just as he was. With this in mind, let us listen to the word of God. இந்த க்யூட்டான அழகான சர்க்கிள் போட்டு Second reading. You have received the spirit of sonship, whereby we cry, இதில் கட் பண்ணிடலாம் இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிடலாமா உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறீர்களா? தூய கத்தோலிக்க திரு அவையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை நாம் படைக்க வேண்டும் என இது சென்டர்ஸ் மட்டும் கட் பண்ணிப்போம் இது மாதிரி க்யூட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு ஜஸ்ட் ஃப்ளவர் ஷேப்பில் வந்து இது மாதிரி வச்சுக்கிட்டே வரணும் சில குட்டீஸ் இது ஃபுல்லாக கலர் வச்சுக்கணும் வந்து ஒன்று வச்சு இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவியாராலும் உம் அடியாரின் பாவத்திலிருந்து விடுவித்து புதுப்பிறப்பளித்து துணையாளராகிய தூய ஆவியாரை ஞானமும் மெய்யுணர்வும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியாரா இவர்களை நிரப்பியருளும். ஆண்டவராகிய ஒருவராக வந்து இப்போ இது மாதிரி நான் வந்து ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் தான் பண்ண போகிறேன் சொல்லி குட்டீஸ் வீடியோ பண்ணுறோம். ஓகே, நீங்கள் வந்து பிஸ்டாஷியோஸ் வந்து தூக்கி போடாமல் ஜஸ்ட் இது மாதிரி கிராஃப்ட் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஃபுல்லாக ப்ரெஷர் எடுத்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் வச்சுக்கலாமா? நான் வந்து சாதம் இப்போ என்ன ஃப்ளவர்ஸ் ஆயிடுச்சு, அது வந்து காய வச்சுட்டோம்னா நம்ம க்யூட்டான பேட்ச் மாதிரி
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஓகேங்களா. எனக்கு அந்த ட்ராவல் வந்து ஒழுங்காவே வரல, எல்லாம் புட்டு வந்துச்சு. அதை விட்டேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.